Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமா அதே மாதிரி நீங்கள் 12th முடிச்சுட்டு என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற A to Z கவுன்சிலிங் சொந்தமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் முக்கியமான இன்டிமேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ஃபிசிக்ஸோட ஆன்சர் கீ அஃபீஷியல் ஆன்சர் கீ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு அப்படியே தமிழ் மீடியம் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். சரியா? அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா பயாலஜியோட ஆன்சர் கீ வந்துருச்சு, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியோட ஆன்சர் கீ வந்துருச்சு. எல்லா ஆன்சர் கீயுமே அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா எல்லா ஆன்சர் கீயுமே வந்துருச்சு. சரியா? நான் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் ஏக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். டைப் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி. சரியா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, செகண்ட் ஒனுக்கு ஏ, தேர்ட் ஒனுக்கு டி, ஃபோர்த் ஒனுக்கு பி, ஃபிஃப்த் ஒனுக்கு ஏ, சிக்ஸ்த் ஒனுக்கு பி, செவன்த் ஒனுக்கு பி, எயித் ஒனுக்கு சி, நைன்த் ஒனுக்கு டி, 10th ஒனுக்கு பி. சரியா? 11th ஒனுக்கு டி, 12th ஒனுக்கு டி, 13th ஒனுக்கு பி, 14th டி, 15th டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி சீரீஸ் வந்து பார்த்துடலாம். பி சீரீஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா டி. சரியா? செகண்ட் கொஸ்டினுக்கு டி, தேர்ட் கொஸ்டினுக்கு பி, ஃபோர்த் கொஸ்டினுக்கு பி, ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு டி, சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு பி, செவன்த் கொஸ்டினுக்கு சி, எயித்து கொஸ்டினுக்கு டி, நைன்த் கொஸ்டினுக்கு டி, 10th கொஸ்டினுக்கு சி, 11th கொஸ்டினுக்கு பி, 12th கொஸ்டினுக்கு ஏ, 13th கொஸ்டினுக்கு பி, 14th டி, 15th ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏதாவது கிரேஸ் மார்க் அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நீங்களே என்ன சொல்ல தெரிஞ்சுங்க. 2 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? 2 மார்க்கோட ஆன்சர் கீஸ் வந்து எப்படி வந்து அதாவது ஸ்டெப் மார்க் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அதாவது டெஃபனிஷன் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க்கு. அப்படி இல்லைன்னா ஃபார்முலா, அதாவது எனி ஒன் ஃபார்முலா நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 17th கொஸ்டின் வந்து பாருங்கள், அதே மாதிரி தான். சரியா? மேலே இருக்க பாயிண்ட்ஸு இது எல்லாமே எழுதினீங்க அப்படின்னா 2 மார்க்கு. H=I²RT. சரியா? இது எழுதிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 18th வந்து பாருங்கள், மெத்தட்ஸ் ஆஃப் அதாவது ப்ரொடியூசிங் அதாவது இண்டஸ்ட்ரி இஎம்எஃப், இதுக்கு வந்து விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 பாயிண்ட் எழுதணும். அப்படி இல்லைன்னா எனி ஒன் மெத்தட். சரியா? எனி 2 மெத்தட்ஸ் அதை எழுதுனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதாவது எனி ஒன் மெத்தட் எழுதினீங்கன்னா 1 மார்க்கு, எனி 2 மெத்தட்ஸ் எழுதினீங்க அப்படின்னா 1.5 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 20th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்துங்க, P=0.67D. ஓகேவா? அந்த ஆன்சர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சம் ஓரியன்டட் கொஸ்டின் அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 22வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 23வது கொஸ்டினுக்கு வந்து அந்த சர்க்யூட் வந்து எப்படி ஸ்கெச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின் N=10. இதுதான் ஆன்சரு. எப்படி வந்து ஸ்டெப் மார்க் வந்து பிரிச்சிருக்காங்க பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி காட்டணும். சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறதுக்கு 1/2 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் N=10 அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கு 1/2 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்க்கு 1 மார்க் பிரிச்சிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து 25வது கொஸ்டினுக்கு எனி 3 யூசஸ், அதாவது ஏதாவது இது 5 கொடுத்துருக்காங்க, இதில் ஏதாவது 3 எழுதிங்க அப்படின்னா போதுமானது, 3 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து 26வது கொஸ்டின் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. சரியா? நெக்ஸ்ட் 27வது கொஸ்டினுக்கு மார்க் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துங்க. ஏன்னா அதுக்கு வந்து கால்வானோமீட்டர் கேன் பி இன்க்ரீஸ்ன்னு சொல்லி 4 பாயிண்ட் எழுதணும். அந்த 4 பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே 1/2 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துங்க. 28வது கொஸ்டின் வந்து எந்த மாதிரி பிடிச்சிருக்கான்னு பார்த்துங்க. 29வது கொஸ்டின் பார்த்துங்க. சரியா? 30வது கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதையும் வந்து அதாவது 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே 3 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அடுத்து 31வது கொஸ்டின் சம் ஓரியன்டட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2.3 × 10⁻17 kg மீட்டர் (-3). சரி, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 33வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்துங்க 4.45. சரியா? × 10⁻14 ஹெட்ஸு. அதுக்கப்புறம் VO = 4.45. அதாவது 2 இதுவுமே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எழுதி காட்டணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸு. 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு எந்த மாதிரி அவங்க வந்து மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, டயக்ராமுக்கு வந்து 1/2 மார்க் கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வந்து எந்த பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க்கு. அதே மாதிரி அந்த 1/2 மார்க்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? இது 34th கொஸ்டின் பாருங்கள். 35th கொஸ்டின் மீட்டர் பிரிட்ஜ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். அடுத்து 35வது கொஸ்டின் வந்து பாருங்க 5 பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேக்ஸ்வெல்ஸ் அதாவது ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம். ஓகேவா? இதுக்கு வந்து மார்க் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 37வது கொஸ்டின் டயக்ராமுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருக்காங்க.
மேலே இருக்க டயக்ராமுக்கு ஆஃப் மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டினுக்கு மட்டும் டயக்ராம் வந்து 1 மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இந்த சம் ஓரியன்ட் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள் 38 பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் இருக்குது. இசட் ஈக்குவல் டு 50 சரியா? அதை நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணிக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அதாவது 53.1 டிகிரி டேன் அதை நீங்கள் என்னன்னு பார்த்தா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆஃப் மார்க் எப்படி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதாவது என்ன ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா கிரேஸ் மார்க் வந்து ஃபிசிக்ஸில் எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சேர்ந்து. இதோட பிடிஎஃப் ஃபைல் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா தமிழ் மீடியத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் கிரேஸ் மார்க் இருக்குன்னு எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம எதிர்பார்த்தது கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கல எங்கேயுமே. ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.